ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீட்டுக்கு தேட்டர் மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் செட்டப் பண்ணணும். இருக்கிற A to Z ஆப்ஷன் எல்லாமே இருக்கணும். டால்பி டிடிஎஸ் A to Z எல்லாமே இருக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் இது. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற பிளேயர் போர்டு பஹாரியா பிளேயர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட் பிளாக்கும் மேலே கிளாசி பிளாக்கும் இருக்கிற மாதிரி ஆம்பிளிஃபையர் டிசைன் இருக்குது. இதில் லைட்டை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டோட கலர்ஸை வந்து நம்ம நியூ லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு ரிமோட் தந்துடும். இதில் வந்து உங்களுக்கு எந்த கலரில் லைட் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு மல்டி கலர் வேணுனாலும் மல்டி கலர் இருக்குது. RGBயில் 12 கலர் லைட்டிங்கும் 4 விதமான மோடும் இருக்குது. ப்ளஸ் ஆஃப் பண்ணணுன்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு எனக்கு இந்த கலர் லைட்டு வேணும் அந்த கலர் லைட்டு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த இதையும் நம்ம போட்டு கொடுத்துருவோம். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் லைட் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆஃப் பண்ணும்போது நைட் நேரத்தில் ஆஃப் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்சைடு பார்ப்போம். இன்சைடில் நம்ம நிறையா சர்க்யூட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம எல்லாமே பார்த்து என்னென்ன போர்டு இருக்கோ அது எல்லாமே மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அதை நம்ம போட்டிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேட்டர் டைப் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் மட்டும் இதை செலக்ட் பண்ணுங்கள். நார்மல் ஆம்பிளிஃபையர்னால் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஆம்பிளிஃபையர். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்னால் 30 வோல்ட் 12 ஆம்பியர் 30 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு டைப் 16 வரும். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 3 வைண்டிங்கில் வருது. 12 12 ஆம்பியர் 12 ஆம்பியர்னு 3 வைண்டிங்கில் வரும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற சப்ளைனா மெட்டல் டயோடில் 10,000 மைக்ரோஃபேட் 50 வோல்ட்டு 2 ஃபில்ட்ரு போட்டு 2 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சப்வூஃபருக்கு தனி பவர் சப்ளையும் 5 சேனலுக்கு தனி பவர் சப்ளையும் கிடைக்கிற மாதிரி ரெக்டிஃபையர் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிஜிட்டல் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூடெக்கோட எக்ஸ்ட்ரா பேஸ் டிஜிட்டல் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பிடி நம்ம எக்ஸ்ட்ராவாக பஹாரியா போர்டு போட்டிருந்தோம் முன்னாடி. இதில் சப்வூஃபருக்கு தனி செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கஸ்டமர் எனக்கு JBL நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால நம்ம JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சப்வூஃபரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம JBLோட சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சப்போர்ட்டட் ஸ்பீக்கர் வாட்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் சேனலுக்கு வந்து நீங்கள் 100 வாட்ஸ் 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு JBLக்காக இது பண்ணது. 12 இன்ச்சு JBL ப்ளஸ் 1300 200 500 புல்ஸ்டோன் இந்த மாதிரி நீங்கள் 300 RMS வர எந்த சப்வூஃபர் வேணாலும் நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃபில்டர். இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா USB ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா நம்ம USBலேருந்து வர லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து ஒரு சில டைமில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வராது. அதனால் நம்ம USB ஃபில்டர் போட்டு நம்ம அந்த ஆடியோவை கரெக்டாக பிரித்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிற JBL சப்வூஃபர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர். உங்களுக்கு அவுட்புட் வெளியில் வரும்போது நல்ல பஞ்சிங் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கெய்னருக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு தனி ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஆடியோ அவுட்புட் வெளியில் வரும்போது சப்பு பேஸுங்கிறது நல்ல வெயிட்டான பஞ்சாக விழுகும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோட 6 சேனல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 சேனலுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஆன் ஆஃப் பண்ணும்போது வர நாய்ஸு ப்ளஸ் ஸ்பீக்கர் ப்ரொடக்டிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் இது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது சவுண்டு வருதும்பாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறையா பவரான ஆம்பிளிஃபையர் செய்யும்போது கன்ஃபார்ம் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம 6 சேனல் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது வந்து ஏசியில் சப்ளை ஆகாது. அதனால் இன்னும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் பார்ட்டான பவர் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்ப்போம். பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஷான் கம்பெனியோட 52001943 டூயல் டிரான்சிஸ்டரு ஃபிட்டு தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனியோட வருது. 10 ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பர் சேனலுக்கு 2 ஃபிட்டுங்கிற இதில் மொத்தம் உங்களுக்கு 5 சேனல் வரும். இதோட வாட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 150 வாட்ஸ் பர் சேனல் வரும்.
நீங்கள் 100 வாட் ஸ்பீக்கர்ஸ் 8 இன்ச்சஸ் இல்லை 10 இன்ச்சஸ் ஊஃபர் போடுறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆடியோ கிளாரிட்டிங்கிறது டிஜிட்டலுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டான டெப்த்து கிடைக்கும் ஆடியோவில். இதோட டெஸ்டிங் வீடியோவும் நான் வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டரில் போட்டு ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் தாராளமாக சாங்ஸ் வீடியோஸ் மூவிஸ் எது பார்த்தீங்கனாலுமே அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஐசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். டிரான்சிஸ்டருங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு சப்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தியோட 4 ஃபீட் மோனோவை யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதுலேயும் 5200 1943 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி மோனோவில் பர் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 + 150 300 வாட்ஸ் மோனோவில் நம்ம எடுத்திருக்கோம். சப்வூஃபர் நீங்கள் JBL 1500 300 200 அந்த மாதிரி JBLல எந்த சப்வூஃபர் வேணால் யூஸ் பண்ணலாம். டெப்த்துங்கிறது பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல் செட்டு வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேட்ரிக்கல் செட்டப்னு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் மூலிமா போய் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி டால்பி டிடிஎஸ் போட்டிருக்கோன்னா டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். டீகோடர் வெர்ஷன் 2.1 அதை யூஸ் பண்ணியிருக்கோம். FT003 வெர்ஷன் 2. இதில் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ரிமோட்லேயே எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ரிமோட் கிட்டில் போட்டனால நீங்கள் அனலாக் ஆம்பிளி பின்னாடி சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இதில் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரிமோட்லேயே ஆப்டிக்கல் கோஆக்சல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ரன் பண்ணுற ஆடியோ என்ன ஃபார்மேட்டுங்கிறது இதுவே காமிச்சு கொடுத்துரும். இதில் வந்து PCM, DTS, DD அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும் லைட் இண்டிகேஷனோட. நீங்கள் என்ன ஃபைல் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலுக்கான லைட் வந்து உங்களுக்கு இங்கே பிளிங்க் ஆகிரும். இதில் ஒரிஜினலாக டால்பி டிடிஎஸ் எடுக்கும். அது வந்து நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், நிறையா டெஸ்டிங்கும் நம்ம போட்டிருக்கோம். இதில் என்னென்ன இன்புட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரில, அதனால் பேக் சைடும் காமிக்கிறேன். பேக் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDMIயில் ARC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல் 3 இன்புட்லேயுமே டால்பி டிடிஎஸ் எடுக்கிற மாதிரியான இது இருக்குது. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருப்போம். இன்சைடு ஒரு ஃபேனும் உங்களுக்கு இன்டேக் ஒன்றும் அவுட்டேக் ஒன்றும் ஒரு ஃபேன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆம்பிளிஃபையர். ஆன் ஆஃப் சுவிட்சும் நம்ம பேக் சைடு தான் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் சைடு வேண்டாம் அப்படிங்கிறனால. இதான் நம்ம ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் இந்த ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.